ஓம் இறையடியாருக்கலாம் ஒரு அன்பான வேண்டுகோள், ஒரு நினைவூட்டல். என்ன? கார்த்திகை மாதம் 1 தேதி விஷ்ணுபதி மகா புண்ணிய காலமானது 16/11/2025 ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. நாம் புண்ணிய காலம் என்று எதை சொல்கின்றோம்? பாவமெல்லாம் தீர்ந்து, கஷ்டங்கள்லாம் தீர்ந்து, சுகத்தை கொடுக்கின்ற நல்ல நாளே புண்ணிய காலம். இப்படி பித்திருக்களுக்கு பிரீத்தி கொடுப்பதும் புண்ணிய காலம். புண்ணியத்தை செய்வதற்கு ஏற்ற நாள் புண்ணிய காலம். புண்ணியம் பெருகுவதற்கு உதவும் காலம் புண்ணிய காலம். இப்படி பலவிதத்தில் எடுத்துக்கொண்டாலும் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய புராணத்திலே விரிந்து நிற்கின்ற 3 அடி மண் கேட்ட பகவான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஒரு திருப்பாதமானது வானலோகத்தில் உயர்ந்து செல்லும் பொழுது பிரம்மாதி தேவர்களால் பரமானந்தம் கொண்டு அபிஷேகம் செய்து ஆராதனை செய்த ஒரு நாளே விஷ்ணுபதி மகா புண்ணிய காலமாக தோன்றியது ஒரு யுகத்திலே. இந்த கலியுகத்திலும் மக்கள் படுகின்ற பலவிதமான வேதனைகள், சோதனைகள். ஏன்னா கலியுகத்தில் அதர்மம் அதிகரிக்கும், தர்மம் குறைந்துவிடும். பலவிதமான சோதனைகள், எந்த நிமிஷத்தில் எந்த இடத்தில் யாருக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. குறிப்பாக நான் பல கோயிலுக்கு சென்றிருக்கேன், பல சாமியை கும்பிட்டுருக்கேன், பல ஜோசியர்கிட்ட போயிருக்கேன். எனக்கு விடுமோட்சமே இல்லை. எத்தனையோ குடும்பங்கள் இருக்கின்றது. உதாரணமாக நாம் இங்கே பொதுவாக சொல்லுகின்றோம். பல குடும்பங்களிலே ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி திருமணமே ஆகியிருந்திருக்கும், குழந்தைகள் இருப்பார்கள், கணவன் மனைவி இருப்பாளரும் நல்ல வேலையில் இருப்பார்கள், வீடு வாசல்கள் இருக்கும். ஆனால் முறையாக வீட்டிலே சமைத்து குழந்தைகளுடன் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றார்களா, சந்தோஷமாக இருக்கின்றார்களா என்று நீங்கள் எல்லோரையும் கேட்டு பாருங்கள். அங்கே வருகின்ற விடையானது ஒரு நமக்கே அதிர்ச்சி தரும். கடையில் வாங்குகின்றேன், நேற்று செய்ததை வைத்து கொண்டிருக்கின்றேன், போன வாரம் செய்ததில் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது, இப்படி என்று தன் நிலைமை தெரியாமல் வாழ்க்கையானது பெரும் வேகத்திலே சக்கரமானது, மாயை சக்கரமானது ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் ஒரு விடிவு வேண்டாமா? யாராவது உதவி செய்வார்களா? நம் குழந்தைக்கு வேளைக்கு சாப்பாடு போடுவார்களா? நமக்கு ஏண்டா இந்த வேலை? இந்த வேலையை எப்போ விடுவோம்? நம்மளுடைய கடனும் தீரணும். வீட்டு மேலே கடன், சொத்து மேலே கடன், பொருள் மேலே கடன், வாகனத்து மேலே கடன். என்னையா நிம்மதி இல்லை? இதை சொல்லாத குடும்பங்கள் மிகவும் குறைவு. ஆகையினால் உங்களுக்கு ஒரு அற்புதமான எளிய முறையில் செய்து நீங்கள் பல கோடி நிம்மதிகளை பெற வேண்டுவதற்காக தான் ஈசை இடியாப்ப சித்தருடைய சிவகுரு மங்கள கந்தர்வலோகத்தினுடைய சித்தர் இடியாப்ப சித்தரும், குருமங்கள கந்தர்வலோகத்தினுடைய சித்தரான சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் நமக்கெல்லாம் இந்த பூலோகத்திலே இனிமேல் வருகின்ற காலமானது சொல்லுவாங்களே நித்திய கண்டம் பூர்ண ஆயுஷ் என்று, அப்படி ஒரு நிகழ்வு ஒவ்வொரு இடத்திலும் நடந்து கொண்டே இருக்கின்றது. விபத்து என்பது ஒரு காலத்திலே அதிர்ச்சியாக இருந்தது, எங்கேயோ கேட்டது போல இருக்கு. இப்பொழுது விபத்து நடக்கவில்லை என்றால்தான் அதில் ஒரு மகிழ்ச்சி தெரியும். அந்த நிலவுக்கு என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கின்றது. எதிர்வினை சக்திகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இதற்கு இடையிலே வாழ்க்கை பயணமானது நெருக்கடியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் நெருக்கடி, பண நெருக்கடி, குடும்ப நெருக்கடி, சூழ்நிலை நெருக்கடி, சொல்ல முடியாத வேதனைகள். எல்லோரும் இருந்தும், வீட்டில் பல பேர் ஒன்றாக இருந்தும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை. எல்லோருக்கும் ஒரு வியாதி, எல்லோருக்கும் ஒரு கஷ்டம். காரணம், பித்திருக்களுக்கு செய்ய வேண்டியவை சில இடங்களிலே விடுபட்டிருக்கலாம், அதுவும் ஒன்றாக இருக்கலாம். சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா, பிராரப்த கர்மா என்று 3 கர்மாக்களை தீர்ப்பது விஷ்ணுபதியினால் தான் முடியும். நாம் இதை பற்றி விளக்கமாக நமது அகஸ்திய விஜயத்தில் கொடுத்து வந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது 16/11/2025 ஞாயிற்றுக்கிழமை நடக்கின்ற விஷ்ணுபதியை கண்டரமாணிக்கம் என்கின்ற
அதாவது கும்பகோணம் நாச்சியார் கோயில் பெறப்படி பிலாவடிக்கு மிக அருகிலே நன்னிலம் மார்க்கத்திலே கண்டரமாணிக்கம் பெருந்தேவி பிராட்டியார் வரதராஜ பெருமாள் தெற்கு நோக்கி உள்ள அற்புதமான அழகு நிறைந்த ராமர் திருக்காட்சி தருகின்ற அருள் தருகின்ற 32 விதமான அறங்களும் செழித்து ஓங்கிய புண்ணிய பூமியை கண்டிரமாணிக்கம். இதில் சித்தர்கள் சொல்லப்பட்ட முறையிலே விஷ்ணுபதி மகா புண்ணிய காலமானது நடைபெற இருக்கின்றது. நீங்கள் இதை சுற்றி உள்ள அத்தனை பேரும் இந்த ஒரு கோயிலுக்குத்தான் செல்ல வேண்டும் என்பது இல்லை. அருகில் வாழ்க்கைக்கு கண்டரமாணிக்கத்துக்கு அருகில் உள்ள சீதக்கமங்கலம் செல்லலாம். ஆவணம் பருத்தியூர் என்கின்ற கோதண்டராமர் ஆலயத்துக்கு செல்லலாம். மணக்கால் ஐயம்பேட்டை அருகில் உள்ள பூமி நீலா சமேத வைகுண்ட வாசப்பெருமாள் கோவிலுக்கு செல்லலாம். இப்படி இதை எடுத்துக்கொண்டால் ஒரு 5-6 திருக்கோயில்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே கும்பகோணத்திற்கு வாருங்கள். உப்பிலியப்பன் கோவில் எல்லோருக்கும் தெரியும், பூலோக வைகுண்டம். நாச்சியார் கோவில், திருச்சேரி சாரநாத பெருமாள் கோவில், திருக்கண்ணமங்கை ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் கோவில், அப்படியே திருவாரூர் மடப்புறம் பூமி நீலா சமேத வேணுகோபால பெருமாள் கோவில், அப்படியே அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோவில், இப்படியே சென்று நாகப்பட்டினம் ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் கோயில், அதாவது சிக்கலில் உள்ள பெருமாள் கோவில், சிக்கலுக்கும் ஆவராணி புதுச்சேரிக்கு அருகில் உள்ள சயன கோலத்தில் உள்ள ஆபரணதாரி பெருமாள் கோவில், இப்படி மலையடிப்பட்டி கண் நிறைந்த பெருமாள் கோவில், திருநடுங்களம் சிவன் கோயிலுக்கு உள்ளே உள்ள வரதராஜ பெருமாள் கோவில், இப்படி ராமேஸ்வரத்திற்கு கோயில் உள்ள ராமநாத சுவாமி கோயில் உள்ள 2 பெருமாள் கோயில், இன்னொரு சன்னதியும் இருக்கின்றது. இப்படி திருநெல்வேலியிலே சயனகோல ரங்கநாதராக காந்திமதி நெல்லையப்பர் திருக்கோயிலில் கோவிந்தராஜ பெருமாள் கோயில், சிதம்பரத்திலே அருள் பாலிக்கின்ற சிவன் கோயிலுக்கு உள்ள கோவிந்தராஜ பெருமாள் கோவில், இப்படி நிறைய பெருமாள் கோயில் இருக்கின்றது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் பெருமாள் கோவில், காட்டு அழகேசிங்கர் பெருமாள் கோவில், கும்பகோணத்தை எடுத்துக்கொண்டால் சாரங்கபாணி, சக்கரபாணி, கோதண்டராம சுவாமி கோவில், முக்கியமான கோயில்களை மட்டும் நான் சொல்லுகின்றேன். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். திருச்சி அருகில் புலிவலம் பக்கத்தில் திருத்தலையூர் ஜெகநாத சுவாமி கோவில், ஜெகநாத பெருமாள், ஜெகநாத துல்லியம் என்று சொல்வார்கள். பஞ்சபாண்டவர்கள் தங்கி இருந்த அற்புதமான ஸ்தலமானது, எல்லாமே விஷ்ணுபதி புண்ணிய காலமானது. திருவள்ளரை ஸ்ரீ புண்டரீகாட்ச பெருமாள் கோவில், நான் சில இடங்களை விட்டேன் நினைக்காதீர்கள். அருகில் உள்ள பெருமாள் கோயில் நீங்கள் சிந்திப்பீர்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு அடையாளம் தெரியும். இவைகளெல்லாம் விட்டு விடாதீர்கள். இப்படியே சொல்லிக்கொண்டே போனால் ஆவணம் பருத்தியூர் இந்த மார்க்கத்தில் உள்ள கோவில்கள், அப்புறம் திருக்கடையூரில் அமிர்தவல்லி அமிர்த நாராயண பெருமாள் கோயில், மிக மிக சக்தி வாய்ந்த கோவில். எண்கண் முருகன் கோயிலுக்கு அருகில் உள்ள ஆதிநாராயண பெருமாள் கோவில், அதாவது மிருகசீரிஷ நட்சத்திர கோவில். அப்புறம் ராஜாமடம் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில், ஈசிஆர் ரோட்டில் ராஜாமடம். மல்லிப்பட்டினத்தில் ஸ்ரீராமர் கோவில், கோட்டைப்பட்டினம் ராமர் கோயில், நீமிசல் கல்யாண கோதண்டராமர் கோவில், நீடாமங்கலம் சந்தான கோதண்டராமர் ஆலயம், சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்ல ஆசையாக இருக்கும். மஞ்சக்குடி ஸ்ரீதேவி பூதேவி சமய அபயக்ஷதி அஞ்சேல் என்ற பெருமாள் கோவில், இப்படி அந்த உதயமாத்தாண்டபுரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதித்ய ஹிருதய பெருமாள் கோவில், இப்படி சொரக்காயூர் உள்ள பூமி நீலா சமேத ஸ்ரீ சூரிய நாராயண பெருமாள் கோவில். எனக்கு ஞாபகம் வருது, நான் அப்படியே ஓரளவுக்கு சொல்கிறேன். சொல்லணும், படித்து எழுதி வைத்து கையில் வைத்து கொள்ளவில்லை. பிறகு இதில் மீண்டும் சொன்ன கோயிலே வந்து விட்டது என்று நினைக்காதீர்கள். உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்கிறேன். அப்படியே வருகின்ற இடத்துல ஸ்ரீமுஷ்ணம் அற்புதமான சுயம்பு மூர்த்தி, சகல சக்தி வாய்ந்த பூவராகவ பெருமாள் கோவில்,
கடலூரில் 2 பெருமாள் கோயில் இருக்கு, பாண்டிச்சேரியில் 3 கோயில் இருக்கு, காரைக்காலில் ஒரு 6-7 கோயில் இருக்கு. எல்லா பெருமாள் ஆலயத்திலும் கொண்டாடுங்கள். சென்னையிலே மயிலாப்பூரிலே மதுரவல்லி, அதே மாதிரி மதுரையில் மயூரவல்லி ஸ்ரீ கூடலழகர், கள்ளழகர் சென்னையிலே, மயிலாப்பூரில் மயூரவல்லி கேசவ பெருமாள், அந்த அலமேலு மங்கா பிரசன்ன வெங்கடேஸ்வரர் உள்ள இந்த தேசிகர் கோயில் என்று சொல்வார்கள். அது அமிர்தவல்லி அமிர்தநாராயண பெருமாள் மாதவ பெருமாள் கோவில், திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவில், மிக திவ்யமான கஷேத்திரம். நேரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் உடுப்பி மடம் கிருஷ்ணர் கோயில், திருவல்லிக்கேணியிலே வெங்கடாச்சலம் தெருவில் உள்ள ஸ்ரீ பாண்டுரங்கர் பெருமாள் கோவில். இப்படியே சென்றால் சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள மிக அற்புதமான திருப்பதியை ஒத்த ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோயில், தஞ்சாவூர் பாபநாசம் வலங்கைமான் அருகிலே பிரம்மாண்டமான சீனிவாச பெருமாள் கோவில், அப்பகுடத்தான், அதாவது சொல்லுமே ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில், கோவில் அடி அப்பகுடத்தான் கோவில். இப்படி திருச்சி மாநகரை சுற்றி ஏகப்பட்ட பெருமாள் ஆலயங்கள், இதையெல்லாம் தேடி கண்டுபிடுங்கள். இப்படியே போய் இங்கே வந்துட்டீங்கன்னாக்க திருவண்ணாமலையில் ஸ்ரீ பூதநாராயண பெருமாள் கோயிலே நரசிம்மர் அலங்காரத்துடன் கிட்டுப்பதி மகா புண்ணிய காலமானது நடைபெற இருக்கின்றது. இப்படி ஆரம்பித்தால் சொல்லிக்கொண்டே போகலாம். ராமேஸ்வரத்திலே தனுஷ்கோடி போகின்ற வழியிலே ஸ்ரீ கோதண்டராமர் பெருமாள் கோயில் மிக மிக சக்தி வாய்ந்தது. இதெல்லாம் அதே போல திருப்புல்லானில் ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில், கும்பகோணம் ஆலங்குடியிலே அந்த தட்சிணாமூர்த்தி கோயில் என்று சொல்கிறேன், அதற்கு செல்லுகின்ற நுழைவாயிலே ஸ்ரீ அபய வரதராஜ பெருமாள் கோவில், பட்டீஸ்வரம் கோபிநாத பெருமாள் கோவில், திப்ராஜபுரம் அருகில் உள்ள ஸ்ரீ பூமி நீலா சமேத ஸ்ரீ சேஷசயன வரதராஜ பெருமாள் கோவில். விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பார்த்தா சொல்ல சொல்ல ஆசையாக இருக்குது. எதை விடுறோமோ எதை பிடிக்கிறோமோ என்று சொல்ல முடியாது. எத்தனையோ வேணுகோபால பெருமாள் கோவில், ஊமத்தநாடு வேணுகோபால பெருமாள் கோவில், புதுச்சத்திரம் வேணுகோபால பெருமாள் கோவில், வையச்சேரி நவநீத கிருஷ்ணன், பொன்பத்துவேலி நவநீத கிருஷ்ணன், வையச்சேரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவில். இப்படி சொல்ல 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 அம்புஜாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ வாமன புரீஸ்வரர், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி பெருமாள் கோயில் இல்லாத இடமே இல்லை, சிவாலயம் இல்லாத இடமே இல்லை. திருத்தங்கள் ஸ்ரீ திருநின்ற நாராயண பெருமாள் கோயில் மிக மிக சக்தி வாய்ந்த விஷ்ணுபதி ஸ்தலம் எல்லாம் ஒரு காலத்தில் கொண்டாடினோம். அவையெல்லாம் மீண்டும் ஒரு முறை, ஏனால் 12 வருடத்திற்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்வது போல விஷ்ணுபதி செய்துதான் தீர வேண்டும். கும்பகோணத்திலே பெருமாள் கோயில் எடுத்துக்கொண்டால் நிறைய எடுத்துக்கலாம். காஞ்சிபுரத்திலே எண்ணற்ற பெருமாள் கோயில், வரதராஜ பெருமாள் கோயில், அதே போல திருவிசைல பெருமாள் கோவில் சொன்னவா, அதாவது பார்த்தீங்கன்னா சயன கோலத்தில் காஞ்சிபுரத்தில் ரொம்ப பெரிய அற்புதமான பெரிய பெருமாள் கோயில்லாம் இருக்குது. ஒன்றையே விடாதீர்கள். எந்தெந்த பெருமாள் கோயில் உங்களது வீட்டிற்கு அருகில் இருக்கோ துளசி மாலையை சாற்றி அந்த கோயிலை குறைந்தது 27 முறை வலம் வந்து, ஏனென்றால் நரசிம்மர் வருகின்ற நல்ல நாள் ஆகையினால நாங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறோம். எல்லா கோயிலும் எங்களுக்கு முக்கியம். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் ஆலயத்திலே, பெருமாளுடைய ஆலயத்திலே உள்ள நரசிம்மர் யோக நரசிம்மர், சுவாதி நரசிம்மர் என்று சொல்வார். தெள்ளிய சிங்கர், அற்புதமான வாய் என்று நம்மளை கூப்பிட்டு அனுகிரகம் கொடுக்கின்ற கோயிலே கண்டிப்பாக விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பல பேர் சேர்ந்து உங்களால் முடிந்த அன்னதானங்களை செய்து, அதே டிபி கோயில் ஸ்ட்ரீட்டில் உள்ள பைராகி மடம், அங்கே ரங்கநாத பெருமாள் கோயில் இருக்குது. இப்படி பெருமாள் கோயில் இல்லாத இடமே இல்லை. போன விஷ்ணுபதிக்கு சில இடங்களிலே பார்க்கும்போது நமக்கே பார்ப்பதற்கு செல்வதற்கு இட நெருக்கடி. அந்த அளவுக்கு பக்தி நிறைந்த தாய்மார்கள் குழந்தைகளுடன் வந்து குடும்பத்தோடு வந்து வணங்கி சென்றதை நாம் பார்க்க நேரிட்டது. எல்லாம் இறைவனுடைய கருணை. மக்களாகிய நாம்
ஒரே இடத்திலே. ஏன்னா பொன்பேற்றி என்கின்ற ஆவுடையார் கோயில் அருகிலே ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் அப்படி சக்தி வாய்ந்த ஒரு காலத்திலே எதிர்காலத்திலே தங்க சுரங்கம் வருகின்ற பொன்பேத்தி பெருமாள் கோயில் சொல்லிக்கொண்டே போகலாம். உங்களுக்கு என்ன வேண்டும்? அப்படி அதே மாதிரி கஞ்சனூரில் உள்ள ஸ்ரீ ராஜநாராயண பெருமாள் கோயில் ராஜ வாழ்க்கையை கொடுக்கின்ற அற்புதமான பெருமாள் கோயில். இப்படி பச்சை வண்ணன் பால் வண்ணன் அப்படி மரகதவல்லி சமேத தீபப்பிரகாச பெருமாள் கோவில் இதெல்லாம் காஞ்சிபுரத்தில் இருக்கு. காஞ்சிபுரத்தில் நான் சொல்லணும்னா எந்த கோயிலை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல. அவ்வளோது பெருமாள் கோயில் இருக்கு. நீங்கள் தேடி கண்டுபிடித்து கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையும் மாதப்பிறப்பும் இந்த விஷ்ணுபதியை கொண்டாடுகின்றவர்கள் இதுவரை நீங்கள் செய்யாத ஒரு வருடத்திற்கு 4 விஷ்ணுபதியானது வருகின்றது. குறிப்பாக வைகாசி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், மாசி மாதம் இவை யார் ஒருத்தர் தொடர்ந்து செய்கின்றார்களோ அவருடைய வீட்டிலே பஞ்சம், பசி, கஷ்டம், கவலை, சண்டை, வம்பு, குடும்ப தகராறு, பித்ரு சாபங்கள், பித்திருக்களுடைய குற்றங்கள், நாகதோஷங்கள், திருமண தோஷங்கள் எவை இருந்தாலும் அவை கண்டிப்பாக நிவர்த்தியாகும். மாதப்பிறப்பாக இருப்பதனால் கண்டிப்பாக தர்ப்பணமிட்டு நீங்கள் தர்மத்தை செய்யுங்கள். நீங்கள் செய்கின்ற தர்மமும் தர்ப்பணமும் அந்தந்த லோகத்திற்கு பித்திருக்கள் அங்கிருந்தே வந்து வாங்கி செல்வார்கள். முடிந்த அளவுக்கு பல பேர் ஒன்று சேர்ந்து ஆலயத்திலே கோபூஜை நிகழ்த்தி நல்ல அபிஷேக ஆராதனைகள் செய்து நல்ல அலங்காரம் செய்து புஷ்ப அலங்காரம் செய்து பல பேர் ஒன்று சேர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது, ஏனென்றால் பல பேர் ஒன்று சேரும்போது யாரோ ஒருத்தர் இடையில ஒரு சித்தன் வந்து விடுவான். தனியாக செய்யும்போது நமக்கு தெரியாது. அதுக்கு தான் கூட்டு பிரார்த்தனை, சத்சங்கம் என்று சொல்கின்றோம். கூட்டாக பல பேர் ஒன்று சேர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு ஆலயத்திலும் சித்தர்கள் புழங்குகின்ற கூட்டமாக வந்து இறங்குகின்ற நல்ல நாளே இந்த விஷ்ணுபதி மகா புண்ணிய காலமானது. சொல்லிக்கொண்டே போகலாம். உங்களுக்கு அடுத்த ஒரு பகுதியாக விஷ்ணுபதி மகா புண்ணிய காலத்தை ஞாயிற்றம்பல சித்தர், சூரிய பிரகாஷ் சித்தர்னு சொல்லலாம், கண்ணொளி சித்தர், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மகாபலிபுரத்தில் உள்ள எத்தனையோ பெருமாள் கோயில் இருக்கிறது. திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோயில் விட்டுறாதீங்க, கல்யாணத்துக்கே உதவி செய்கின்றவர். இப்படி எத்தனையோ பெருமாள் கோயில் நமது அகஸ்திய விஜயத்திலே கொடுக்கப்பட்ட 33 வருடத்தினுடைய அப்படியே பிரட்டி பாருங்கள். அடியார்கள் மூலமாக சொல்ல வைக்க முயற்சி செய்கின்றோம். விட்டு போனாலும் கவலை இல்லை. திருச்சி உறையூர்ல நாச்சியார் கோயில்னு சொல்லுவாங்க. அற்புதமான சக்தி வாய்ந்த வெக்காளியம்மன் கோயிலுக்கு மிக அருகில் உள்ளது. விடாதீர்கள். சக்தி வாய்ந்த பெருமாள் கோயில். ஆஞ்சநேயர் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர். எல்லா கோயிலிலும் சக்தி உண்டு. ஆனால் எந்த பெருமாள் கோயில்களிலும் சித்தர்கள் கூட்டம் ஸ்தூலம் என்றால் தரிசிக்கக்கூடிய அளவு, சூக்ஷம்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத அளவு. நீங்க பல பேர் ஒன்றாக போனால் உங்களில் ஒருவராக ஆணாகவோ பெண்ணாகவோ மனிதன் போலவோ ஒரு வயதான கிழவன் போலவோ அந்த சித்தர்கள் வருகின்றார்கள். அப்படி பெருமாளை கொண்டாடுவதற்காக திருக்கோயிலூர் திருவிக்கிரம பெருமாள் சொல்றமே, திருக்கோயிலூர் சுவாமி ரொம்ப மிக அபூர்வமான சக்தி வாய்ந்தவர். ஸ்ரீமுஷ்ணம் போனால் அப்படியே திருக்கோயிலூர் போகும். இப்படி சொல்லிக்கொண்டே போகும். ஞாபகம் வரும்போது ஒவ்வொன்றாக சொல்கின்றோம். விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு நீங்கள் தயாராகுங்கள். பெருமாளுக்கு நல்ல வஸ்திரம் எடுத்து கொடுங்க. மானம் போகின்ற பிரச்சனை வராது. எத்தனையோ குடும்பத்தை டைவர்ஸுக்கு தயாராகிட்டாங்க, போட்டுட்டு சந்தையில் நிற்கிறாங்க. சொத்து தாவாக்கள், கோர்ட்டு, வம்பு, வழக்கு இல்லாத வீடே இல்லை. நட்பு உறவு என்பதெல்லாம் பிரிந்து விட்டது. அநேகமாக புதிய உறவு ஒன்று வரும், பழைய உறவு பல பிரிந்து வெளியே செல்லும். அந்த நிலைமையிலே பல குடும்பங்கள் தத்தளித்து கொண்டிருக்கின்றது. எதிர்வரும் காலமானது மிக மிக சவாலாக, இயற்கை சீற்றங்கள், கொடிய நோய்கள் தாக்குவதற்கான வாய்ப்புகள். காரணம், நாம் ரசாயனத்தை அதிகமாக பயன்படுத்துகின்றோம் என்பது விஞ்ஞானிகள் உரைப்பார்கள். ஏனென்றால் ஒற்றுமை இல்லாத ஊராகவும் வீடாகவும் நாடாகவும் மாறிக்கொண்டிருக்கின்ற காலத்தால் நமக்கு உதவி செய்கின்ற கடைசி காலத்தில் கடவுளே என்னை காவந்து பண்ணு, நாராயணா உனக்கு கண் இல்லையே சொல்லாதீர்கள். கண் இருந்தும் குருடனாக இருக்கக்கூடாது, காது இருந்தும் செவிடர்களாக இருக்கக்கூடாது. காற்று உள்ள பொழுது, இந்த உடம்பில் மூச்சு காற்று உள்ள பொழுதே
இதை பயன்படுத்தி தூற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலம் கடந்து நமக்கு எதுவும் உதவாது. நாம் தனியாக இருந்தால் கூட நமக்கு தெய்வம் நம்மை காவந்து செய்யும், குரு நம்மை கைவிட மாட்டார் என்கின்ற ஒரு வைராக்கிய பிடிப்புடன் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன வேண்டுமானாலும் அந்த குருவருடன் அருள் சேர்ந்து திருவருளும் வந்து சேரும். அரசர் கோயில் செங்கல்பட்டு படாலம் கூட்டுறவில் அரசர் கோயில் நிறைய இருக்கின்றது. அரசர்கள் வந்து வழிபடுகின்ற எத்தனையோ கோயில் நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். பாதாளத்தில் உள்ள சீனிவாச பெருமாள், சாரங்கபாணி பெருமாள் கோயிலில் பாதாள சீனிவாசர், திருச்செந்தூர் கோயிலில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாளை விடாதீர்கள். இப்படி சிவன் கோயிலிலே விஷ்ணு கோயிலும் சேர்ந்து இருக்கும். நீங்கள் போய் செய்யுங்கள். இப்பொழுதே நீங்கள் தயாராகி தேவையானவற்றை ஏற்றிக்கொண்டு சுத்தமான நெய் மற்றும் நல்லெண்ணெய் விளக்குகளை பாதுகாப்பாக விளக்கேற்றி நீங்கள் கண்டிப்பாக சென்று வந்தால் உங்களுக்கு நீங்கள் நினைத்ததை விட அதிகமான நல்ல நிலைமையிலே உடைய வாழ்க்கை சீர்பட்டு மேலோங்கி நிற்கும். ஏதோ ஒரு காரியத்தினால், பொருளாதாரத்திலோ ஏதோ ஒரு காரணத்தினால் தடைப்பட்டு நின்று போன திருமணம், கட்டிட வேலைகள், பதவிகள், வேலை வாய்ப்புகள் கிடைக்காமல் மாறி மாறி விட்டு கொண்டே இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அவைகள் அந்த தகரப்பட்டு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் சந்தோஷமாக அமையும். தொடர்ந்து பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.